அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா மெக்கானிக்ஸில் பேசிக் கான்செப்ட் வச்சு டெஃபினிஷனு அப்புறம் அதுக்கான யூஸ் பண்ணுற நொட்டேஷன்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸு அப்புறம் பேசிக் லாஸ் இது எல்லாமே வந்து நீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது போல் நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு எம்சிக்யூ ஃபார்மேட்டில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 7 புக்லெட் இருக்கும். அந்த 7 புக்லெட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 10 சாப்டருக்கான கொஷின் கலெக்ஷன் யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வரப்போகுது. ஸோ நோட்டிஃபிகேஷன் கூடிய விரைவில் வந்துடும். ஸோ இப்போவே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி டெஸ்ட் பேட்ச் சீரீஸில் ஜாயின் ஆகிடுங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் சீரீஸில் ஒரு 250 கேண்டிடேட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். வித் எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் நீங்கள் பை பண்ணிக்கிட்டு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பேட்சும் தனியாக பே பண்ணி வாங்கிக்கலாம். சரி, இப்போ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா பார்ப்போம். லா ஆஃப் இனர்ஷியா. இது வந்து ஆக்சுவலாக நியூட்டன் ஃபர்ஸ்ட் லான்றது லா ஆஃப் இனர்ஷியாவை மீன் பண்ணுது. ஸோ என்ன சொல்லுது? A body remains at rest or uniform motion in a straight line. அதுதான் ரொம்ப முக்கியம். இது வந்து ரொம்ப முக்கியமான வேர்டுங்க. A body remains at rest or in a uniform motion in a straight line. எப்போ? Unless acted upon by a external unbalanced force. வெளியிலிருந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரைக்கும் ஒரு பார்ட்டிகுலர் ஒரு பாடி வந்து அது ஒன்று ரெஸ்டாக இருக்கலாம், இல்லைனா ஸ்ட்ரைட் லைன் மோஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கலாம் அப்படின்றத சொல்கிறதா நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா. ஓகே, ஸோ இதில் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் சம் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு ஜீரோவாக இருக்குது அப்படின்னா அந்த பாடி வந்து அட் ரெஸ்ட்டில் இருக்குது. ஆர் மூவ்ஸ் என்ன கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டிலே மூவ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் நியூட்டன் செகண்ட் லா பாருங்க. லா ஆஃப் ஆக்சலரேஷன். இங்கே பாருங்க, லா ஆஃப் இனர்ஷியா, அடுத்து லா ஆஃப் ஆக்சலரேஷன். என்ன சொல்லுது? த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மூமெண்டம் ஆஃப் த பாடி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த நெக்ஸ்ட் இது பாருங்க நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட் அண்ட் அக்கர்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். அப்படின்னு அர்த்தம் F equal to M into A. So directionally proportional to the net external force acting on it and occurs in the direction of the force. So பாருங்க, F என்றது net force, M என்றது mass, A என்றது acceleration, P என்றது momentum. ஓகே, ஒரு பார்ட்டிகிளுடைய momentum. ஸோ இது வந்து law of acceleration சொல்லுவோம். நியூட்டன் செகண்ட் லா. தேர்ட் லா பாருங்க. நியூட்டன்ஸ் தேர்ட் லா என்ன சொல்லுது? law of action and reaction ரெண்டுமே நடக்கும். பாருங்க, to every action there is an equal and opposite reaction. இதுதான் ரொம்ப பவர்ஃபுல் ரிசல்ட்டுங்க. ஸோ எந்த ஒரு ஆக்ஷன் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஈக்குவலண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் கண்டிப்பாக நடந்தாகும். ஸோ F1 அப்படின்ற ஒரு ஆக்ஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக தான் F2ன்ற ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு சம் ஆஃப் இந்த ரியாக்ஷன் ஆப்போசிட் ரியாக்ஷன் நீங்கள் ஆட் பண்ணுறச்சு வேல்யூ வந்து 0 வந்துடும். ஸோ இது வந்து நியூட்டன்ஸ் தேர்ட்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அடுத்து வெயிட் என்ன? ஆக்சுவலாக வெயிட் எதை மீன் பண்ணுது? வெயிட்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். Proper definition of weight. The weight of the body is the force with which it's attracted towards in the center of the earth. இது W equal to M into G denote பண்ணுவோம். ஸோ M என்றது மாஸ், G என்றது acceleration due to the gravity. இதனுடைய வேல்யூ நான் கேட்டிருந்தேன். ஸோ 9.8 மீட்டர் per second ஸ்கொயர். இந்த யூனிட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து மொமெண்டம் உடைய டெஃபினிஷன் பாருங்க. The momentum of the body is the product of its mass and velocity. ஸோ மொமெண்டம் P எப்படி டிஃபைன் பண்ணுறோம்? மாஸையும் வெலாசிட்டியும் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா மொமெண்டம் கிடைச்சிரும். இதனோட யூனிட் பார்த்தீங்கன்னா கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, அடுத்து கைனடிக் எனர்ஜியோட யூனிட் பாருங்க, ஜூல். ரொம்ப முக்கியமானது. இது ½ into M into V ஸ்கொயர். த எனர்ஜி பொசஸ்ட் பை அ பாடி டியூ டு த இட் மோஷன் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ கைனடிக் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ½ into M into V ஸ்கொயர். ஒர்க் டன் பாருங்க, ஒர்க் டன் பை த கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் F வெக்டர் ஓவர் த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஒர்க் டன் எப்படி டிஃபைன் பண்ணுங்க? F டாட் S வெக்டர்னு எடுத்துப்பீங்க. ஆர் இது நாம் வேல்யூ போடுறீங்க இல்லையா, யூனிட் நாம் வேல்யூ லென்த் வந்துடும். நாம் ஆஃப் எஸ் இன்ட்டு காஸ் தீட்டா. டாட் ப்ராடக்ட் என்னதுங்க? A டாட் B யோட வெக்டர் ப்ராடக்ட் நமக்கு என்ன கிடைக்கும்? மாடுலஸ் ஆஃப் A இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் B இன்ட்டு காஸ் தீட்டா. ஓகே, ஸோ அதுதான் இங்கே ஒர்க் டன்னை மீன் பண்ணுறோம். இது வந்து ஜூல். ஒர்க் டனுடைய யூனிட் வேல்யூ வந்து ஜூல். அடுத்த ரெக்டிலினியர் மோஷன்னா என்ன அப்படின்றது பார்க்குறோம். மோஷன் அல்லாங்க ஸ்ட்ரைட் லைன், அதுதான் வந்து ரெக்டிலினியர் மோஷன். ஸோ இது வந்து UT + ½ AT ஸ்கொயர்னு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ யூன்றது இனிஷியல் வெலாசிட்டி, A என்றது ஆக்சலரேஷன், T வந்து டைம். அடுத்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் பாருங்க. மோஷன் அலாங் த சர்க்கிள் பாத் வித் யூனிஃபார்ம் ஸ்பீடில் ஒரு பர்டிகுலர் பார்ட்டிகல் வந்து சர்க்குலர் பாத்தில் மூவ் பண்ணுது யூனிஃபார்ம் ஸ்பீடில். ஓகே, இது வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? V² / R ω² × Rன்னு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஒமேகான்றது இங்கே ஆங்குலர் வெலாசிட்டி. அடுத்து ப்ரொஜெக்டைல் மோஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், வீடியோ கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வீடியோ அதுதான், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த பார்ட்டிகல் அண்டர் கிராவிட்டி. ஸோ இது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ரேஞ்ச், டைம் ஆஃப் ஃப்ளைட், இது வந்து மேக்ஸிமம் ஹைட்டு. ஸோ ரேஞ்சு, டைமு, ஹைட்டு, இது 3 தான் ஃபார்முலா. இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்.
ஸோ இது எப்படி பாருங்க, இங்க ஏன்றது மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ், டீயோட வேல்யூ பாருங்க 2π இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் m/k. இதெல்லாம் ஒன் வேர்டில் உங்களுக்கு கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து ரொட்டேஷனல் மோஷன் பாருங்க. ஸோ இங்கே வெலாசிட்டி வந்து ஒமேகா இன்ட்டு ஆர்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆர் வந்து ரேடியஸ் இந்த லென்த்து, அப்புறம் ஆக்சலரேஷன் வந்து ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஆர். இது வெலாசிட்டி ஒமேகா இன்ட்டு ஆர், ஆக்சலரேஷன் வந்து ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஆர். ஓகே, ஸோ ஒரு சம்மரி டேபிள் பார்த்துருவோம். ஸோ வெலாசிட்டி ஆஃப்டர் டைம் டீக்கு எப்படி பாருங்க, u பிளஸ் ஏடியா இருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப்டர் டைம் டீக்கு பாருங்க, ut பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். பாருங்க ரிலேஷன் அமாங் uv as பாருங்க, v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as. டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டேர்ம் ஆஃப் uvt எப்படி u பிளஸ் v டிவைட் பை 2 இன்டு t. ஸோ uன்றது இனிஷியல் வெலாசிட்டி, vன்றது ஃபைனல் வெலாசிட்டி, a ஆக்சலரேஷன், s டிஸ்பிளேஸ்மெண்ட், t வந்து டைம். இப்போ இது வந்து பாலிடெக்னிக் டிஆர்பிலையும் இந்த யூனிட்ஸ் கேட்குறாங்க. உங்களுக்கு பிஜிடிஆர்பிலையும் இது கேட்டு வச்சிருந்தாங்க இந்த வாட்டி. ஓகே, பாருங்களேன், ஃபோர்ஸ் எஃப் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க பாருங்க, எம் இன்ட்டு எல் இன்ட்டு டி பவர் -2. அடுத்து ஒர்க் அண்ட் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா ml ஸ்கொயர் இன்ட்டு டி பவர் -2. பவருக்கு ml ஸ்கொயர் இன்ட்டு டி பவர் -3. மூமெண்ட்டுக்கு ml இன்ட்டு டி பவர் -1. ஆங்குலர் மூமெண்ட்டு ml ஸ்கொயர் இன்ட்டு டி பவர் -1. இதுல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துடும். ஓகே, இது போல் உங்களுக்கு நான் கொஷின்ஸை பொறுக்கி நீட்டாக உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கொஷின் ஐடியாவும் நான் கொடுத்துட்டு வரேன். ஸோ மெட்டீரியல் எம்சிக்யூ புக்லெட்டு வித் டெஸ்ட் பேட்சோட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். இமீடியட்டாக புக் பண்ணிக்கிங்க. புக்கிங் நம்பர் 9384686847. புக் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் 2 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு பார்சல் கைக்கு வந்துடும். ஓகே, ஃபைன். இது போல் நிறைய கலெக்ஷன்ஸ் அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஃபுல்லாக டெஃபினிஷன், ரிசல்ட், ஸ்டேட்மெண்ட்டு ஒரு விஷுவலேஷனாக பார்க்கும்போது அது நம்மளுக்கு மறக்காது, டக்குன்னு நம்மளுக்கு கேட்ச் ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணி நான் கொடுக்குறேன். இதில் எல்லாமே ஒன் வேர்டு தான். பாருங்க, ஃபோர்ஸ் எம் இன்ட்டு ஏ, இது நெட் ஃபோர்ஸ் எஃப், மாஸ், ஆக்சலரேஷன். இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இது என்ன லான்னு கூட கேட்கலாம். திஸ் லா ஒபே என்ன கண்டிஷன் சொல்லலாம், லா ஆஃப் ஆக்சலரேஷன். அதுவும் நீங்கள் எல்லாமே இது உள்ள இருக்கு. கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா கேட்கலாம், ஒர்க் டன் உடைய வேல்யூ என்னன்னு கேட்கலாம், அதனுடைய யூனிட் வேல்யூ ஜூல். அதே போல் கைனடிக் எனர்ஜியோட யூனிட் வேல்யூ ஜூல் தான். ஓகே, ஸோ இது எல்லாமே இருக்குங்க. ஒவ்வொரு ஃபார்முலாவும் ரொம்ப முக்கியம். நோட் போட்டு எழுதுங்க. மெட்டீரியல் எம்சிக்யூஸ் கம்ப்ளீட்டாக ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். புக்கிங் நம்பர் 9384686847. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.